ஸோ நேற்று நம்ம ஒரு லெவல் இங்கே போட்டிருந்தோம் 25,200. ஸோ அந்த லெவலை பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் கீழே ஃபர்தராக ஒரு ஃபால் இருக்கும். இந்த லெவல் பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் நம்ம ஃபர்தராக என்ன ஃபால் எதுனா எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இந்த ஜோன்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேலே போகிற பட்சத்தில் பையிங் ப்ரெஷர் ஆகும். இந்த ஒயிட் கலர் லைனுக்கு கீழே பிரேக் பண்ணுற பட்சத்தில் செல்லிங் ப்ரெஷராகவும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலிஸ் கேண்டில் அவன் மேலே பிரேக் பண்ணுறான். பட் ஆனால் வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் பண்ணி கிடாறான். ஸோ இவங்களோட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா புரிதலே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். பேங்க் நிஃப்டி மேனிபுலேட் பண்ணால் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ரிவர்சல் கொடுப்பான். பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் தான் நமக்கு வந்து ஃபர்தராக வந்து 25,200 பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேப் வச்சுட்டான். இப்போ திரும்பி இங்கே ஒரு கேப் வச்சிருக்கான். டச் பண்ணானா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பார்க்குறேன். பட் டச் பண்ண மாட்டோம். ஸோ இவன் 25,200 வந்து கீழே வந்து பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக இந்த கேண்டில் ஸ்டிக் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். தொட்ட உடனே கீழே விழறான். பிரகாசம் மார்க்கெட் செல்லர் சைடில் இருக்கு நினைக்கிறேன். இல்லை ஆமாம் செல்லர் சைடில் இருக்குதான். பட் இது வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுப்பான்ற ஒரு தாட் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நான் போட்டேன். ஸோ கரெக்டாக பாருங்க, எக்ஸாக்டாக நம்மளுடைய போட்டு வச்சிருந்ததை கரெக்டாக டச் பண்ணிட்டான். பாண்டுரங்கம் ப்ரோ, டே ஹை டச் பண்ண வாய்ப்பு இருக்கா ப்ரோ? கேண்டில் ஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, சின்ன சின்ன கேண்டில்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு ட்ராப் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கால் சைடு போகணும்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்கணும். ஸோ ட்ராப் பண்ணுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த கேண்டில் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இந்த விக்குக்கு மேலே போகிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வரும். அந்த பையிங் ப்ரெஷர் இதை தொடும். ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் மேலே போகும். ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே போகாத பட்சத்தில் மார்க்கெட்டு அகைன் வந்து கீழே தான் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சதீஷ்குமார் ப்ரோ, எப்போ டவுன் வருவானா ப்ரோ? டவுன் அதான் ப்ரோ, இந்த இடத்துல ஒரு ட்ராப் பண்ணுவான்னு சொன்னல, ட்ராப் பண்ணிட்டு என்ன பண்ணேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நல்ல ஒரு க்ளோஸ் வச்சா மட்டும் தான் பையிங் போகும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கிறான். ஸோ ஒவ்வொரு வாட்டி நம்ம சொன்ன இடத்துல இருந்து தான் வந்து ரிவர்சல் ஆயிருக்கான். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆயிருக்கான், திரும்பி இங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கான். ஸோ இது பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகும். இந்த இடத்துல ட்ராப் பண்ணி சப்போஸ் இதுவாயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கான இது வந்து சென்செக்ஸோட மூவ் இந்த இடத்துலயே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்குமான்றது வந்து டவுட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சீனிவாசன் ப்ரோ, வாட் நெக்ஸ்ட் சார்? ஸோ ப்ளூ கலர் லைன் மேலே தான் இருக்கான். பட் ஆனால் வந்து மூவ் ஆகிற மாதிரியே இல்லை. பொறுமையாக தான் அந்த இடத்துல வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து இது பண்ணிட்டு இருக்கான். சின்ன சின்ன கேண்டில் ஸ்டிக்ஸாக தான் இருக்குது.